ஸ்டார் பிறந்த தினத்தை முன்னிட்டு கம்பரும் ராமனும். கம்பர் மகரிஷி வால்மீகியின் ஸ்ரீராமரை தமிழகத்தில் உள்ள எல்லா இல்லங்களிலும் கொண்டு போய் சேர்த்தவர் கம்பர். ராமன் கிடைத்த கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த ரஜினி அவர்களை பிடித்த கதாநாயகனாக தமிழகத்தின் எல்லா உள்ளங்களிலும் கொண்டு போய் சேர்த்தவர் சகலகலா இயக்குனர் திருமிகு SP முத்துராமன். கம்பர் தன் கதாநாயகனை எப்படி தன் ராமாயணத்தில் உருவகப்படுத்தினாரோ அதேபோல் தன் நாயகனை SPM சார் கவியரசு கண்ணதாசன் மூலம் பாட வைத்தார். மகரிஷி வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தான் கம்பர் தமிழில் ராமாயணமாக படைத்தார். மகரிஷி எழுதிய புவனா ஒரு கேள்விக்குறி கதையில்தான் சூப்பர் ஸ்டாரை கதாநாயகனாக SPM கொடுத்தார். கல்லாயிருந்த அகலிகை மேல் கம்பரின் கதாநாயகன் ஸ்ரீராமர் கால்பட்டதால் அகலிகை மீண்டும் உயிர் பெற்றார். மனதளவில் கல்லாய் போன புவனாவின் அறையின் திரைக்குள் கால் வைக்காமலே புவனாவிற்கு வாழ்வு அளிக்கிறார் சகலகலா இயக்குனரின் கதாநாயகன் நம் சூப்பர் ஸ்டார். இதை கம்பர் அற்புதமாக மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். நீ மொகுடு சிவாஜி உடும்பட்டு கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டே வாடுகிறேன். ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த ஆடுபுலி ஆட்டம்தான் ஸ்ரீராமாயணம்னா உலக நாயகனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இடையில் நடந்த ஆட்டம்தான் நம்ம சகலகலா இயக்குனர் உருவாக்குன ஆடுபுலி ஆட்டம். உலகளந்த பெருமாள் ஸ்ரீராமருக்கு ராமாயணத்தில் ஒரே கேரக்டர் தான் கொடுத்து அழகு பார்த்தார் கம்பர். நம்ம சகலகலா இயக்குனர் பிரியா படத்துல ஹீரோயின் ஸ்ரீதேவிக்காக சுந்தரன் சுந்தரகாண்டத்தில் தூது போவது போல் காட்சி அமைத்திருப்பார். அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று. ராமாயணத்தில் குகனடும் ஐவரானோம் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் என சுக்ரீவனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டு நின்னொடும் எழுவரானோம் என ராவணனின் தம்பி விபீஷணனுடன் உறவு பாராட்டுவார் கம்பரின் ஸ்ரீராமர். எல்லாரையும் அரவணைப்பவர் கடவுள். 6 to 60 வரையில் தன் கூட பிறந்த தம்பிகளே காசில்லை என்று அண்ணனை விட்டு பிரிந்து வாழும் உண்மையை உரக்க பேசியிருப்பார் நம் சகலகலா இயக்குனர். சொந்தத்தில் பந்தத்தில் மோசத்தில் சோகத்தில் வந்து நின்று உண்மைதானே இன்று உணர்ந்தேன், இதை கண்டு கண்டு இன்று தெளிந்தேன். பட்டது பட்டது என் மனம் பட்டதடி, சுட்டது சுட்டது சக்திகள் சுட்டதடி, விட்டது விட்டது கைகளும் விட்டதடி, கொட்டுது கொட்டுது ஞானமும் கொட்டுதடி. வானம் பார்த்து பறக்காதே, பூமியில் பிறந்தாய் மறக்காதே. தோகையர் இன்னன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட உம்பர் உவப்ப மாக மடங்கலும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். மாது அவள் தானும் ஆண்டு வந்து நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியது ஓர் முறுவல் பூத்தாள் என கம்பர் சொல்வதை கவியரசு வரிகளில் சொல்வதென்றால், ராமனின் நடை சின்ன யானை நடையை தந்தது. ராமர் கம்பரின் பார்வையில் கம்பீரமான யானை என்றால், சகலகலா இயக்குனர் பார்வையில் நம் சூப்பர் ஸ்டார் ஒரு முரட்டுக்காளை. முன்னால சீருது மயிலக்காளு, பின்னால பாயுது மச்சக்காளு. முன்னால சீருது மயிலக்காளு, பின்னால பாயுது மச்சக்காளு. அடக்கி ஆடுது முரட்டுக்காளு, முரட்டுக்காளு, முரட்டுக்காளு.
ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் கட்டுண்ட ராமரையும் லக்ஷ்மணனையும் மீட்க வருகிறார் கருடன் என்றால் சகலகலா இயக்குனரின் கழுகாய் போலி சாமியாரின் முகமூடியையும் கிழிக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த நரபலி ஏன் நடந்தது, யார் நடத்துறாங்கங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்காம விட மாட்டேன். கம்பரின் கதாநாயகனாக ஸ்ரீராமருக்கே கிடைக்காத ஒரு கதாபாத்திரம் சகலகலா இயக்குனர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு கிடைத்த நெற்றிக்கண். அது சிவனோட தனிச்சிறப்பு அல்லவா? ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம். ராமனின் மோகனமாக நடிக்கும் அதே வேளையில் தசரத சக்கரவர்த்தியாகவும் நடிக்கும் பாத்திரம் ஒரே கதையில் அமைந்தது. ராமருக்கு விஷ்ணு புராணத்தில்தான் கிருஷ்ணராக அவதாரம். கதை வசனம் விசு, சூப்பர் ஸ்டாருக்கு திரைக்கதை இயக்குனர் சிகரம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நாம எல்லாம் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு கதாபாத்திரம். சீதா தேவியை தவிர வேற ஒருத்தியை நிமிந்து கூட பார்க்காம ஒருவனுக்கு ஒருத்திதான் வாழ்ந்த உத்தமர். மனுஷரா வாழ்ந்த அவர் மாதிரி வாழும். நான் உங்ககிட்ட கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக மட்டும் இதை பேசல. இப்ப உங்க முன்னாலே சத்தியப்பிரமாணம் எடுக்கிறேன். நான் ஏகபத்தி விரதனாகத்தான் வாழுவேன். என்னடே உன் பையன் ராமனாவே மாறிட்டா? உங்க பிள்ளைதானே அப்படின்னு ராமனோட தகப்பனாரு தசரதன். அதுக்கு என்ன இப்போ? கடவுளே, ராமாயணம் கூட தெரியாதா? தசரத மகாராஜாவுக்கு 60,000 பொண்டாட்டிங்க. 60,000 பொண்டாட்டியா? கொடுத்து வச்சுவேன். அது சரி, எனக்கும் 60,000 பொண்டாட்டி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவன் ஆசையுள்ள வரையில் விளையாடி அதில் அந்தி பகல் குளித்து கரையேறி. அவன் ஆசையுள்ள வரையில் விளையாடி அதில் அந்தி பகல் குளித்து கரையேறி. காதல் கவிதை பல பாடி அவன் பார்த்த பெண்கள் 1 கோடி. கன்னி பெண்ணை கண்டான், கன்னி பெண்ணை கண்டால் காதல் கொள்ளும் வண்டு ஆடி வரும் பாடி வரும் வாலிபனை போல் ஓடி வரும். தீராத விளையாட்டு பிள்ளை இவன் சிங்கார மன்மதன் தான், சந்தேகமில்லை. நான் உனக்கு அப்பனா இல்ல நீ எனக்கு அப்பனாடா? ஆனானப்பட்ட ஈஸ்வரனுக்கே சுவாமி முதல முருகன் தாப்பா அப்பா. நீ உபதேசம் பண்ணா கை கட்டி கேட்க நான் அந்த ஈஸ்வரன் இல்லடா, நான் கோட்டீஸ்வரன். என் வழிக்கு குறுக்க எந்த முருகன் நின்னாலும் தூக்கி எறிஞ்சிடுவேன். பொடி பீடி குடி லேடி அதான்டா உன் டாடி. எடை போட கம்பம் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை. எடை போட கம்பம் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை. திரு SPM சாரின் ராணுவ வீரன் சூப்பர் ஸ்டார் என்றால் கம்பரின் ஸ்ரீராமர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், பாரதத்தின் முதல் CDS என்றே சொல்லலாம். காட்டிற்கு தன் தம்பியுடன் மனைவியுடன் வந்த ராமர் சீதை கடத்தப்பட்ட பின் மனைவியை தேடி கிட்கிந்தாவிற்கு தன் தம்பியுடன் சென்று அங்கு மிக பெரும் படையை உருவாக்கி அந்த காலார் படையையே இலங்கைக்கு பாலம் அமைப்பதன் மூலம் கப்பல் படையாகவும் அனுமனை இலங்கைக்கு பறக்க விடுவதன் மூலம் விமானப்படையாகவும் மாற்றி முப்படை தலைவராகவும் அவதாரம் எடுக்க வைத்தவர் கம்பர். சகலகலா இயக்குனர் என்ற பெருமையுற வைத்த திரைப்படங்களில் எங்கேயோ கேட்ட குரல்.